எஸ், வீடு, ஸ்கூல்ஸ், ஹோட்டல்ஸ், ஸ்டோர் ரூம் இங்கெல்லாம் பார்ட்டிஷன் வால் கட்டணும்னாலும் இப்போ பில்டிங் போனஸோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் Renocon Rapid Wall Panels. அனைவருக்கும் வணக்கம். இன்று ஒரு முக்கியமான நிகழ்வுகள் குறித்து பத்திரிகையாளர்களை சந்தித்து தெளிவுபடுத்துவதற்காக இன்று உங்களை எல்லாம் நான் சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். கடந்த 3 தினங்களுக்கு முன்பு தமிழ்நாடு அரசால் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்ற பெயரில் கடந்த 2.5 ஆண்டுகளாக வழங்கி வரப்படக்கூடிய மாதந்தோறும் ரூபாய் 1000 நிதியை பிப்ரவரி மாதம், மார்ச், ஏப்ரல் ஆகிய 3 மாதங்களுக்கு தலா ரூபாய் 1000 என 3000ம், கோடைகால சிறப்பு தொகை என 2000 சேர்த்து 5000 ரூபாய், 1,31,00,000 மகளிருடைய கணக்கிலே வரவு வைக்கப்பட்டிருப்பதாக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்தார். இது குறித்து 2 விதமான விமர்சனங்கள் பெரிய அளவிற்கு தமிழ்நாடு எங்கும் மட்டுமல்ல அகில இந்திய அளவிலே எழுந்தது. ஒன்று, விரைவிலே தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் நடக்கக்கூடிய இந்த நிலையில் இதுபோன்று அரசனுடைய கஜானாவை காலி செய்து அரசனுடைய பணத்தையே வாரி வழங்கி ஆளுங்கட்சி ஓட்டுக்கள் வாங்குவதற்காக இதுபோன்ற செயல்களில் ஈடுபடுவது குறித்து பெரிய அளவுக்கு விமர்சனங்கள் வந்தது. அது ஒரு பக்கம். இரண்டாவது மிக முக்கியமாக இந்த மகளிர் உரிமை திட்டத்துக்கான நிதி ஏற்கனவே பட்டியல் பிரிவில் உள்ள மக்களுக்கு அவர்களுடைய கல்வி, பொருளாதாரம், தொழில், வேளாண்மை ஆகியவற்றை மேம்படுத்துவதற்காக 1980ஆம் ஆண்டுகளில் கொண்டு வரப்பட்டு இந்தியாவெங்கும் அமர்ந்திருக்கக்கூடிய எஸ்சிபி சிறப்பு உள்கூறு திட்டம், எஸ்சிபி ஸ்பெஷல் காம்பனன்ட் பிளான் என்று அழைக்கப்படக்கூடிய அந்த திட்டத்தினுடைய நிதியைத்தான் தமிழ்நாடு அரசு மகளிர் உரிமை திட்டத்திற்கு பயன்படுத்தியிருக்கிறது என்பது ஒரு மிக முக்கிய குற்றச்சாட்டு. இதில் தமிழ்நாடு அரசு நேற்றைய தினம் செய்திக்குறிப்பிலே அவ்வாறு இந்த மக்களுக்கான நிதியை நாங்கள் தவறாக பயன்படுத்தவில்லை என்ற ஒரு அறிக்கையை கொடுத்திருக்கிறார்கள். நான் இன்று உங்களுக்கு எங்களுடைய செய்திக்குறிப்பிலே சில ஆதாரபூர்வமான தகவலை தந்திருக்கிறேன். ஒன்று, ரெண்டாயிரத்தி 23, 24, 2024, 25, 2025, 26ஆம் ஆண்டுகளில் இந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளானிலிருந்து தான் பெரிய அளவுக்கான நிதி எடுக்கப்பட்டிருக்குது என்பதற்கு ஆதாரங்கள் வெளிப்பட்டிருக்கின்றன. 2023, 24 2419 கோடி, 2024, 25 4143 கோடி, 2025, 26 4141 கோடி. அதற்கு பிறகு இன்னொரு காம்பனண்ட்டில் 161, 273, 276 மொத்தம் ஏறக்குறைய 16,000 கோடி ரூபாய்
இந்த நிதியிலிருந்து எடுக்கப்பட்டது என்பது ஆதாரபூர்வமாக இருக்கிறது. அதாவது இந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் SCA அண்ட் SCP எதற்காக கொண்டு வரப்பட்டது என்று சொன்னால், சுதந்திரம் பெற்ற பிறகும் இந்த பட்டியல் பிரிக்கக்கூடிய பெரும்பாலான மக்களுடைய வாழ்வாதாரம் மேம்படவில்லை. அவர்களுக்கு பொதுவாக ஒதுக்கப்படக்கூடிய எந்த நிதிகளும் அந்த மக்கள் வாழக்கூடிய கிராமங்களுக்கும் போய் சேருவதில்லை, அவருடைய குடியிருப்புகளுக்கும் போய் சேருவதில்லை. குடிநீரும் போகிறதில்ல, இணைப்பு சாலைகள் போகிறதில்ல, அதே போல் வீட்டு மனைகள் போய் சேர்வதில்லை, அவர்களுக்கு நிலம் இல்லை, அவர்கள் வாழ்விலே மேம்படுத்துவதற்கு ஒன்றுமே இல்லை. அவர் கடைசி நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். மிக கடினமான ஒன்று கூலி வேலைக்கு போகக்கூடிய நிலைமை, அல்லது மிகவும் இழிவான வேலைகளுக்கு தள்ளப்படக்கூடிய நிலைமை இருக்கிறது. எனவே அவர்களை மேம்படுத்த வேண்டும் என்பதற்காக அதில் மிக முக்கியமான பாயிண்ட்டு நான் கொடுத்துருக்கிறது இல்லைங்க. அந்த முதல் இணைப்பு என்னுடைய அறிக்கை, ரெண்டாவது அந்த ஒவ்வொரு ஆண்டும் எவ்வளவு வருஷம் 3 வருஷமாக எவ்வளவு அந்த SCP நிதி எடுத்துக்கிறாங்கிறது. அடுத்த பாயிண்டில் ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் SCP குறித்த இதில் கடைசியில் இருக்கிறது நிறைய இருக்குது. அதில் அது ஃபஸ்ட் பேஜ்லேயே எடுத்துக்கங்க. இந்த ஃபஸ்ட் பேஜ்லேயே அதில் தி சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைட்ஸ் 100% கிராண்ட் இன் எய்ட் நோன் as ஸ்பெஷல் சென்ட்ரல் அசிஸ்டன்ஸ் டு ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் formulated by state government. The only condition with regard to SCA is that it should be spent for program of economic development to enable SC families to cross the poverty line by providing them sustainable income generating means of livelihood. அதாவது அவர்களுக்கு தொடர்ச்சியாக வருமானத்தை ஈட்டக்கூடிய வகையிலான செயல் திட்டங்களை அமல்படுத்துவதற்கு மட்டுமே இந்த நிதி பயன்படுத்தப்பட வேண்டுமே தவிர வேறு கவர்ச்சியான திட்டங்களுக்கு பயன்படுத்தக்கூடாது என்பதுதான் அதனுடைய மிக முக்கியமான விதியாகும். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நான் 2011-16 வரும் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் இது குறித்து பல முறை சட்டமன்றத்தில் நான் பேசியிருக்கிறேன். அது இப்பொழுது உங்களுக்கு நீங்கள் படிக்கிறதுக்கு நேரம் இல்லை. உங்களுடைய மெயில் ஐடி கொடுத்தீங்க அப்படின்னா நான் எல்லாமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன். அதனால் பொதுவாக இன்றைய தமிழ்நாடு இவங்க 2006 முதல் 2011 வரையிலும் ஆட்சியில் இருந்தபோது அதே போல் கலைஞர் டிவிக்கு இந்த படம் தான் எடுத்தாங்க. அதே போல் 2010ஆம் ஆண்டு கோவையில் நடைபெற்ற உலகத்தமிழ் மாநாட்டுக்கும் இந்த நிதி தான் பயன்படுத்தப்படும். அப்பொழுதே விமர்சனம் வந்தது. எனவே இப்பொழுது இது SC மக்களுக்காக கொடுக்கப்பட்டதாக இருந்தாலும் கூட இது தமிழ்நாடு அரசனுடைய ஸ்பெஷல் திட்டமே தவிர மக்களுக்கான ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான் கிடையாது. எனவே இந்த நிதி எடுத்தது தவறானது, இது கண்டனத்துக்குரியது. இது இந்த நிதியை இதுக்கு மத்திய அரசு உரிய நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறது என்னுடைய வேண்டுகோள். திமுக ஆட்சியை பத்தி சொல்லியிருக்கீங்க. இதே அதிமுக ஆட்சி இடையில ஒரு 10 வருஷம் இருந்தது. அந்த அதிமுக ஆட்சியில இந்த நிதி முறையாக பயன்படுத்தப்பட்டா? நான் அதில் என்னன்னா 2011-16 வரையிலும் அதுதான் நான் நீங்கள் கேட்டதுக்கெல்லாம் இது கொடுத்துருக்குறேன், உங்களுக்கு நான் அனுப்புகிறேன். அதுலேயும் நான் பல முறை சட்டமன்றத்தில் பேசியிருக்கிறேன். அதாவது ஒன்றும் படிச்சுக்கிறேன். 2011 ஆகஸ்ட்டில் ஃபஸ்ட்டு பேசிக்கிறேன். அப்போ என்ன செய்யணும், ஸ்பெஷல் காம்பனண்ட்னு ஒரு ஃபண்டை ஒதுக்குறாங்க, கணக்குக்கு ஒதுக்குறாங்க. ஃபண்ட் அதாவது ஃபினான்சியல் டிபார்ட்மெண்ட்டுக்கு பண்ணுறதுக்காக SCக்கு இவ்வளோ ஒதுக்குறாங்க. பட் அது SCக்கு போய் சேருதானா? போய் சேருதில்லை. ஆமாம், 11-16 வரையிலும் அது குறித்து நான் பேசுகிறேன். மாண்புமிகு பேரவை துணைத் தலைவர் அவர்கள் பாதிக்கப்பட்டவர்களுக்காக 5700 கோடி ரூபாய் ஸ்பெஷல் காம்பனண்ட் சிறப்பு உட்கூறு திட்டத்தில் நிதி ஒதுக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய வரலாற்றில் இவ்வளவு பெரிய நிதி ஒதுக்கப்பட்டது இதுதான் முதல் முறை. இதற்காக புதிய அமைச்சர் சார்பாக தமிழக முதலமைச்சர் மாண்பு புரட்சித் தலைவர் அம்மா அவர்களை நான் மனதார பாராட்டுகிறேன். அதே சமயத்தில் மற்றொரு கருத்தையும் நான் வலியுறுத்த விரும்புகிறேன். குறிப்பாக இதுபோன்று ஒதுக்கப்படக்கூடிய நிதிகள் பல துறைகளில் அதை எப்படி செலவிடுவது என்று கூட தெரியாமல் ஆண்டினுடைய இறுதியில் அந்த நிதியை திருப்பி அனுப்பி விடுகிறார்கள். எனவே என்னுடைய கருத்து என்னவென்றால், தொழில், கல்வி, விவசாயம் என்று ஒவ்வொரு துறைக்கும் ஆலோசனை குழுக்களை தமிழ்நாடு முதலமைச்சரின் தலைமையில் நியமித்து 3 அல்லது 6 மாதங்களுக்கு ஒருவன் அந்த குழுக்களோடு கலந்து இந்த வளர்ச்சி திட்டங்கள் எந்த அளவிற்கு செயல்படுத்தப்படுகின்றன என்பதை கண்காணிக்க வேண்டும். இதெல்லாம் நான் தொடர்ச்சியாக வலியுறுத்திருப்பேன் ஆச்சுங்களா. இதெல்லாம் 2011 அதே போல் வேளாண்மை துறையில் பேசுகிற போதும் கூட ஒவ்வொரு துறையிலையும்
நீங்கள் இவ்வளோ வேளாண் ஒதுக்குறீங்க, ஆனால் அதெல்லாம் வந்து பயனாளிகள் வந்து குறித்து எங்களுக்கு பட்டியல் கிடைக்கிறதில்ல, கணக்கு காண்பிக்கிறீங்க ஆச்சுங்களா. ஸோ அதனால் வந்து எல்லா கடந்த பல வருடங்களாகவே இது வந்து சரியாக செயல்பட்டிருக்கிறதா என்பதை வந்து கண்காணித்து அது குறித்து வெள்ளை அறிக்கையை வெளியிட வேண்டிய பொறுப்பு தமிழ்நாடு அரசுக்கு இருக்கிறது ஆச்சுங்களா. இப்போ இது வந்து பிரச்சனை எது இருக்குது, மகளிர் உரிமை திட்டத்துக்கு ஸ்பெஷல் காம்பனண்ட் சிறப்பு உட்கூறு திட்டத்தினுடைய அந்த மக்களுடைய வேறு மேம்பாட்டுக்கு பயன்படுத்த வேண்டிய நிதி இது தமிழ்நாடு அரசனுடைய கவர்ச்சி திட்டத்துக்கு தேர்தலை ஒட்டிய நிறுத்தத்துக்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறது குற்றச்சாட்டு. இது குறித்து தமிழ்நாடு அரசு கம்ப்ளீட்டாக முழுமையான ஒரு வெள்ளை அறிக்கையை கொடுக்கணும். இதுதான் என்னுடைய வேண்டுகோள். இல்லை எடுத்தோன்னே நான் வந்து இல்லை உங்களை சந்திக்கிறேன். இது வந்து எல்லா ஊடகங்களையும் முதல்ல தமிழ்நாடுங்க வந்தால் வந்து இது சரியாக இருக்க முடியும். அதற்கு பிறகு அதை பற்றி சிந்திப்போம். இல்லை இது வந்து நாம் வந்து இந்த நிதி அது எந்த அரசாக இருந்தாலும் கூட அந்த மக்கள் வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்னும் பல கிராமங்களில் நான் வந்து கடந்த முறை வந்து உங்களை சந்திக்கின்ற பொழுது புதிய தமிழகம் கட்சியினுடைய 7வது மாநில மாநாடு தீர்மானம் கொடுத்தேன். அதில் வந்து நான் பல அந்த 3000க்கு மேற்பட்ட கிராமங்களை சுற்றுப்பிரயாணம் செய்தப்போ பார்த்தது என்னென்னா, பல கிராமங்களுக்கு வந்து குடிநீரே கிடையாது, இணைப்பு சாலைகள் கிடையாது, மயான சாலை இல்லை, பல பேருக்கு 95% பேருக்கு வந்து ஒரு வீட்டு மனை கூட இல்லை, 2 ஏக்கர் நிலம் கூட கிடையாது. இதெல்லாம் தான் வந்து நான் பார்த்தது. ஸோ அதையெல்லாம் சுட்டி காட்டி தான் தீர்மானமே நிறைவேற்றணும். ஸோ இதெல்லாம் வந்து நிறைவு செய்ய வேண்டிய பொறுப்பு மாநில அரசுக்கு இருக்குது. அதில் அவங்க எவ்வளோ செஞ்சாங்க செய்யலைங்கிறது குறித்து வந்து வெள்ளை அறிக்கை வெளியிட்டால் சரியாக இருக்க முடியும். சார், இப்போ திமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட கலைஞர் தொலைக்காட்சி, அதே போன்று இந்த மகளிர் உரிமை தொகை, இது சம்பந்தமாக நீங்கள் விளக்கம் சொல்லியிருக்கீங்க. அதே நேரத்தில் அதிமுக ஆட்சியிலையும் இந்த சிறப்பு திட்டங்கள் செயலாக்கத்துறை சார்பில் பல்வேறு நலத்திட்டங்கள் நிறைவேற்றினாங்க. அப்போ அதற்கான நிதி வந்து இதிலிருந்து எடுக்கப்படலையா? இல்லை, அதாவது இவங்க வந்து அது வந்து அதுதான் சார் 2015-16 வரையிலுங்கிற போது அது வந்து ஆடிட்டில் தான் தெரியும். எப்படிங்க நாங்கள் வந்து சட்டமன்ற உறுப்பினராக என்ன செய்ய முடியும்? நான் வந்து இந்த திட்டத்தை வந்து அவர் காண்பிக்கிற போது இந்த திட்டம் வந்து சரியாக போய் சேர வேண்டும், இந்த கண்காணிப்பு குழுக்களை நியமிங்கன்னு சொல்கிற போது அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லை, அதெல்லாம் சரியாக நடக்குது அப்படின்னு அவங்க பதில் சொல்லி முடிச்சுக்கிறாங்க. அதுக்கு மேலே ஒரு சட்டமன்ற உறுப்பினர் ஒவ்வொரு துறைக்குள்ளேயும் போய் ஒரு வேளாண்மை துறையினா 30-40 விஷயம் பேச அதை படித்து காட்டுறேன் பாருங்கள். உங்களுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க டைம் இருந்தானே கேட்குறேன். அதாவது அதில் வருது, அதே நான் சொல்ல விரும்புவது இப்பொழுது அந்த சிறப்பு உட்குறி திட்டம் லிங்க் பேஜ் 75 ஒவ்வொரு இனவாரியாக சொல்லப்பட்டிருக்கிறது. அதில் நெல் கொள்முதல் செய்து விநியோகம் செய்ய ₹1.2 crore, எண்ணெய் வித்துக்கள் உற்பத்திக்கு ₹8.3 கோடி, பயிர் விதை உற்பத்தியை பெருக்க 8.2 கோடி, வேளாண் காப்புறுதி திட்டம் 7.1 கோடி, தேசிய வேளாண்மை அபிவிருத்தம் 28.1 கோடி, தோட்டக்கலைக்கு 24 கோடி, வேளாண்மை காப்புறுதி திட்டம் 80 கோடி, உழவர் ஊக்கத்தொகை 80 கோடி, ஆக மொத்தம் பயிர் வளர்ப்புக்கு மட்டும் ₹250 கோடி என்று ஒதுக்கப்பட்டிருக்கிறது. நான் வேளாண்மை துறையை வேண்டிக் கொள்வது, இந்த சிறப்பு உட்கூறு திட்டத்திலே காட்டப்பட்டிருக்கிற ₹250 கோடி அடுத்த ஒரு ஆண்டு காலத்தில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு சென்றால் அது வந்து பெரிய ஐரோப்பிய முன்னேறும் சொல்கிற தமிழகத்தை வேண்டும் என்று தமிழ்நாடு முதலமைச்சர் கனவு காண்கிறாரோ அதை நிறைவேற்ற முடியும் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புவது, இது சிந்தாமல் சிதறாமல் அந்த மக்களுக்கு போய் சேர வேண்டும். அதற்காகத்தான் ஒவ்வொரு துறை வாரியாக கண்காணிப்பு கேட்கிறேன். அதாவது ஒவ்வொன்றா சுட்டி காட்டுகிறேன். அதே இதுபோல் தான் மண்வளத்தில் ₹14 கோடி, கால்நடையிலே 76 கோடி, பசுமை வீடுகள் 344 கோடி, ஊரக வேலைவாய்ப்புக்கு 214 கோடி, நபார்டுக்கு 34 கோடி, தானே புயலால் பாதிக்கப்பட்ட வீடு கட்டுவதற்கு 200 கோடி, கான்கிரீட் வீடுகள் பசுமை வீடு கட்டுவதற்கு 326 கோடி, தாய் திட்டத்துக்கு 150 கோடி, மாவட்ட சாலைகள் விரிவாக்கத்துக்கு 115 கோடி, விலையில்லா மிக்சி கிரைண்டர் மின்விசிறி வழங்க 500 கோடி, விலையில்லா காலணிகள் மற்றும் புத்தக பைகளுக்கு 24 கோடி, மடிக்கணினிக்கு 375 கோடி, இலவச நோட்டு புத்தகத்துக்கு 10 கோடி, சீருடைக்கு 62 கோடி, மேல்நிலை கல்வி இடைநிலை தடுக்க 650 கோடிங்க. மேல்நிலை கல்வி இடைநிலை தடுக்க மட்டும் 650 கோடி, அனைவருக்கும் கல்வி திட்டத்துக்கு 171 கோடி, முத்துரிஜிமினட்டி நினைவு மகப்பேறு திட்டத்துக்கு 180 கோடி, மருத்துவ காப்பீட்டுக்கு 248 கோடி, குடிநீர் வளங்களுக்கு 186 கோடி, நகர்ப்புற மேம்பாட்டுக்கு 52 கோடி, கல்வி செலவுக்கு 100 கோடி, இந்திரா காந்தி ஓய்வு திட்டம் உட்பட பல்வேறு திட்டங்களுக்கு 1014 கோடி, சத்துணவுக்கு 260 கோடி, ஆக மொத்தம் 6108 கோடி வந்து ஒதுக்கீடு செய்யப்பட்டதாக இப்படி கணக்கு கொடுத்துட்றாங்க. ஆனால் அது அந்த மக்களுக்கு போய் சேருவது குறித்து எந்த விதமான
தெளிவான தகவல்களும் எங்கேயும் கொடுக்கறதே இல்லை, அது வாங்க முடியறதே இல்லைங்க. இதுதான் வந்து நெல் எனக்கு எந்த இல்லை எனக்கு எனக்கு வந்து இப்போ தனிப்பட்ட முறையில் யாரையும் சார்ஜ் பண்ணுறது. இப்பொழுது இருந்தக்கூடிய பிரச்சனை வந்து இந்த திட்டம், அதாவது வந்து மகளிர் உரிமை திட்டத்துக்கு வந்து அந்த மக்களுக்கு செலவழிக்க வேண்டிய சிறப்பு நிதியை வந்து இவர்கள் கவர்ச்சி திட்டத்துக்கு செலவழித்துக்கிறாங்கிறது தான் இப்பொழுது இருக்கக்கூடிய பிரச்சனை. இதுக்கு தமிழ்நாடு அரசு வந்து இந்த 4 வருஷத்தில் இந்த சிறப்பு உள்கூறு திட்டத்தை யாரார்கள் பயனாளிங்கிறது வெள்ளை அறிக்கை கொடுக்கட்டும். அதே போல் அவங்களும் அதையும் கொடுக்கட்டும், இருந்த குறையை தான் சுட்டி காட்டும், அவ்வளோதான். இல்லை அது அப்படி அது இல்லை 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 அந்த அந்த மாதிரி நோக்கல. அதாவது இல்லை இல்லை நான் வந்து எதையும் விடலை, சுட்டி காட்டிக்கிறேன். அதுக்கு வந்து அவங்க பதில் சொல்லட்டும், இதுக்கு இவங்க பதில் சொல்லட்டும். இல்லை வெள்ளை இவங்க கொடுக்கணும். 2 10 15 வருஷம் சேர்த்து கொடுக்கட்டும், 20 வருஷம் சேர்த்து கொடுக்கட்டும், 50 வருஷம் சேர்த்து கொடுக்க முடியல தகவல் இருக்குதுல்ல. திமுக வந்து அவங்க ஆட்சியிலும் தப்பு பண்ணிச்சு, நாங்கள் தப்பு பண்ணால் கொடுக்கட்டும். அது இருந்தால் நாங்கள் இல்லை தவறா பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து உங்களுடைய குற்றச்சாட்டு, அதாவது வந்து தேர்தல் நெருங்கும் நேரத்தில் அவங்க 5000 கொடுத்துட்டாங்க, மறுபடியும் ஆட்சிக்கு வந்துருவாங்க, அந்த ஒரு அழுத்தத்தினால வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு. நான் வந்து அது 2ஆக பிரிச்சிட்டேன். ஒன்று, முதல்ல வந்து அரசியல் ரீதியாக தேர்தல் நேரத்தில் கொடுத்து தவறு என்பது ஒரு விமர்சனம். அதுக்குள்ளே நான் ஆழமாக போகல, அது அறிக்கையிலே கொடுத்துட்டேன். நான் ஆழமாக போனது இந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் சிறப்பு உட்கூறு திட்டம் முறையாக அது வந்து தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்கிறதுங்கிறது அவங்க இல்லைன்னு சொல்கிறாங்க. அது தவறாக இல்லை, அது தவறாக தப்பு. அவங்க வந்து தவறாக பயன்படுத்திட்டு சரியாக பயன்படுத்தப்பட்டதாக மீண்டும் தவறான தகவலே கொடுக்குறாங்க. அதுதான் என்னுடைய ஆர்கியூமெண்ட். இதுக்கு அவங்க விளக்கம் சொல்லணும்னா, கடந்த 2021 ஆட்சிக்கு வந்த பிறகு ஒவ்வொரு பட்ஜெட்லேயும் நீங்கள் யார் பயனாளிங்கிறது வந்து நீங்கள் வந்து சிறப்பு உட்கூறு திட்டத்தில் பயனாளி என்ன, அதனுடைய நோக்கம் என்ன சொல்லப்பட்டிருக்கிறதோ அதன்படி நீங்கள் எத்தனை பேருக்கு வந்து நிலம் வாங்க கொடுத்தீங்க, எத்தனை பேர் வந்து சிறு முதலீடு ஆக்குறீங்க, எத்தனை தொழிற்சாலைகள் உருவாக்கி கொடுத்தீங்க அப்படிங்கிறது அவங்க தான் கொடுக்கணும். இப்படி ஒரு பிரச்சனை வந்து இன்றைக்கி இருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் இன்றைக்கி அவங்க எடுத்துக்கிற நிதிக்கும் தான் பிரச்சனை. மற்றதுன்னா அது அவங்க பதில் சொல்லட்டும். நீங்கள் ஏதாவது குற்றச்சாட்டு இருந்தீங்கன்னா அவங்க லெட் தம் கம் அவுட். எனக்கு அது ஆட்சேபனே இல்லை. இப்போ வந்து கிருஷ்ணசாமி சொல்றதுக்கு வந்து என்ன காரணம்? 4 வருஷமா சொல்லல. இல்லை நான் என்ன காரணம்? இல்லை இல்லை இப்போ கொடுக்குறாங்க அப்படின்றதா, இல்லை மகளிருக்கு வந்து இந்த பணமே போய் சேரக்கூடாதுன்றதா? எந்த எண்ணம்? மகளிருக்கு வந்து பணமே போய் சேரக்கூடாது யாரும் விரும்புவாங்களா? பகல் அசட்டை வரணும், அவங்களுக்கு சொத்து போட்டவங்க வீடு 3 சென்ட் வீட்டு மனை இல்லைங்க, அவங்கள ஏழைகளாக வச்சுட்டு கையேந்த குடிகளாக காலமெல்லாம் வச்சுருக்காதீங்க. அதுதான் ஸ்பெஷல் காம்பனண்ட் பிளான். அவர்களை நிலை உடைமையாக இருக்குங்க, அவங்க சொத்து உடைமையாளராக இருக்குங்க. எல்லா காலத்துலையும் நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக அவங்க வாங்கக்கூடியவர்களாக ஏன் வச்சுருக்கிறீங்க? நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் வாங்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது, அவர்கள் தங்களுக்கு தேவையானதை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அதுதான் சார். இந்த நேரத்தில் இது வெளியிடுவதற்கான காரணம் திமுக மீதான உங்களுடைய கண்டனத்தை தீவிரமாக வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக பயன்படுத்தி அந்த மாதிரி நோக்கம் இல்லை. அதாவது இது பிரச்சனை வெளியே வந்துருச்சு. ஏற்கனவே நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த மாதிரி வந்து சிறப்பு உள்கூறு திட்டத்தை தொடர்ந்து இவங்க பல முறை தவறாக பயன்படுத்திக்கிறாங்க வச்சுங்களா. கலைஞர் காப்பீடு திட்டம், கலைஞர் வந்து டிவிக்கு கொடுத்துக்கிறாங்க. அதே போல் வந்து உலகத்தமிழ் மாநாடு சமயத்தில் கோயம்புத்தூர் நடந்த மாநாட்டுக்கு மிஸ்யூஸ் ஆகிருக்குது. இப்பொழுது வந்து இப்போ அது ஆப்வியஸாக வெளியே தெரியுது. எங்களுக்கு வந்து தனிப்பட்ட முறையில் எந்த விதமான வித்தியாசம் எனக்கு கிடையாது. இப்பொழுது இந்த நிதி தவறாக பயன்படுத்தப்பட்டிருக்குதா இல்லையா, நீங்கள் ஆதாரமாக 2021 கம்ப்ளீட்டாக முழுமையாக பயனாளி லிஸ்ட்டோட கொடுங்கிறது தான் என்னுடைய கேள்வி. கூட்டணி சம்பந்தமாக அதிமுக பேச்சுவார்த்தை தொடங்கி இன்னைக்கு இது சம்மந்தமாக தான் பேசுறதுக்காக உங்களை அழைச்சிக்கிற முக்கியமாக இதை டைவர்ட் ஆகணும். பெரும்பாலும் வந்து இவங்களுக்கு தான் கொடுத்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. பழங்குடியினருக்கும் பட்டியலின மக்களுக்கு தான் அதிகமாக பயனாளிகள் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு இல்லை இருக்கும் பொழுது அவங்களுக்கும் போகிறத நீங்கள் தடுக்கிறீங்களா? இல்லை நான் அதை சொல்லவே இல்லையே. நான் அப்படி சொல்லவே இல்லையே. நீங்கள் 5000, நீங்கள் 2000 கொடுக்குறது 5000 கொடுத்து 10000 கூட கொடுங்க. டாஸ்மார்க் நிறுத்திடுங்க. சிறப்பு உள்கூட்டத்தில் நிதி எடுத்து அதை தொடாதீங்க, வேறு கொடுங்க. இல்லை நான் சொல்கிற புரியுதுங்களா? அராக்ஸாப் தமிழ்நாடுங்க நிறுத்திடுங்க. 2வது நீங்கள் வந்து அந்த எது ஸ்பெஷல் காம்பனண்ட் சிறப்பு உட்கூறு திட்டம் எதுக்கு பயன்படுத்தப்பட வேண்டும் என்று இருக்கிறதோ அதைக்கு பயன்படுத்திட்டு நீங்கள் வேறு விதத்தில் திட்டம் போட்டு கொடுங்க. அதையும் நாங்கள் தடுக்க இல்லை. 5000 பணத்தை வந்து எலெக்ஷன் டைம்ல வந்து நிறுத்தறதுக்கு வந்து பாஜக திட்டம் பிடிச்சு அப்படின்ட்டு இல்லை அதுக்கு
இல்லை அதுக்கு நீங்கள் பாஜக தான் கேட்கணும். அது அவங்க தான் அது இல்லை அதுக்கு பாஜக தான் கேட்கணும். நான் வந்து இது பயன்படுத்தி நான் என்னுடைய இது வந்து ஃபைண்ட் அவுட் த ஃபேக்ட் ஃப்ரம் த ட்ரூத் ஃப்ரம் த ஃபேக்ட்ஸ். அதாவது உண்மையை வந்து ஆதாரமுடைய அடிப்படையில் இவங்க பயன்படுத்தலை அப்படிங்கிறாங்க. பயன்படுத்தியதுக்கு உண்டானது வந்து இருக்குது ஆச்சுங்களா. 2023, 24, 24, 25, 25, 26 ஆதாரபூர்வமாக ஏறக்குறைய 20,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து இந்த ஸ்பெஷல் காம்பனண்ட் தான் எடுத்துருக்கிறீங்க. ஆனால் இல்லைன்னு சொன்னால் அது எப்படி சரியாக இருக்க முடியும்? இதுக்கு நீங்கள் பதில் சொல்லணும்ல. கையில் ஆதாரம் வச்சுருந்தா நீதிமன்றத்துக்கு போகலாமே. அவங்க இல்லைங்கிறாங்க, உங்கள்கிட்ட ஆதாரம் இருக்குங்கிறீங்க, நீதிமன்றம் போயிட்டீங்கன்னா சார் முதல்ல உங்கள்கிட்ட விளக்கிட்டு தான் போகணும். இப்போ வந்து பப்ளிக்கோட தொடர்புக்கூடிய நீங்கள் எல்லா விஷயங்களுமே வந்து கிருஷ்ணசாமி வந்து பத்திரிகையாளர் விளக்கிட்டு தான் கோர்ட்டுக்கு போவார் அப்படிலாம் கிடையாது. இல்லை முதல் இல்லை இது தேவையான விஷயம் இல்லை புருஷா இல்லை அப்படி இல்லை. பத்திரிகையாளர் வந்து பொதுமக்களுக்கு இது இப்போ உடனடியாக போகணும். அது பொதுமக்கள் போயிடுச்சு. நீதிமன்றங்கள் போக வேண்டியது. நீதிமன்றத்துக்கு போனா அது பின்னாடி உங்களுக்கு தேர்தல் நேரத்தில் உங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆயிரும் அப்படின்ற ஒரு பயம். அதனால கோர்ட்டுக்கு போகாமல் இப்போ தவிர்க்குறீங்களா? இல்லை நான் நீதிமன்றத்துக்கு போகிறத பற்றி சிந்திக்கவே இல்லை. மக்கள் மன்றத்தில் சொல்கிறோம். நீங்கள் வந்து இல்லை எனக்கு நான் வந்து இப்பொழுது வந்து எந்த விதமான பாலிட்டிக்ஸ்லாம் பேசலை. நான் வந்து இது வந்து ஒரு தொடர்ந்து கடந்த அரசியலுக்கு வந்த காலத்திலிருந்து 96லேருந்து இந்த சிறப்பு உள்கூறு திட்டத்தை பற்றி சட்டமன்றத்தில் பல முறை பேசியிருக்கிறேன் என்ற அடிப்படையில் இந்த மாதிரி ஒரு அரசு பயன்படுத்தக்கூடாது என்ற அந்த அக்கறையோடு தான் சொல்லுகிறேன் தவிர வேறு எதுவும் கிடையாது. நீங்கள் ஒரு சில தினங்களா வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியில புதிய தமிழகம் இடம்பெற போகுதுன்ற மாதிரி ஒரு தகவல் பண்ணிட்டு இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க உங்களுடைய செய்தியாளர் சந்திப்பு நீங்க திமுக கடுமையான எதிர்ப்பாக வந்துட்டு இருக்குது. அதனால ஒரு கேள்வி. இல்லை அதாவது இதுவே அதையும் லிங்க் பண்ண வேண்டாம். கூட்டணி என்பது வந்து வேறு, அது வந்து வேறு தளம். இப்பொழுது தமிழ்நாடு அரசு தாங்கள் வந்து கடமையிலிருந்து தவறி இருக்கிறார்களா இல்லையாங்கிறதா இது. பொது தளத்தில் எல்லோரும் இதை விமர்சிக்கின்ற பொழுது இதுக்கு வந்து இதை வந்து பொதுமக்கள் மத்தியில் விளக்க வேண்டிய பொறுப்பு எங்களை போன்ற அமைப்புக்கு இருக்கிறது. நான் பேசாமல் இருந்தால் என்னுடைய கடமையிலிருந்து தவறியதாக கொள்ளப்படும். எனவே எங்களுடைய நிலைப்பாட்டை இது வந்து எஸ்ஐபிக்கு இன்னும் என்னுடைய எல்லாம் உங்களுக்கு எல்லாத்துக்கும் அனுப்பிச்சிக்கிறேன். எத்தனை ஆண்டு காலமாக இந்த சிறப்பு உள்கூறு திட்டத்தை பற்றி பேசியிருக்கிறேன் அப்படின்னு தெரியும். பார்த்துக்க 2019 எம்இஎன் டிவியில் யசோதாவுக்கும் நமக்குமே ஒரு சண்டை வந்ததுங்க. காம்பளே வந்தார் எஸ்சி கமிஷன் சேர்மன். அவங்கள வந்து தமிழ்நாடு அரசு வந்து சிபி சரியாக பயன்படுத்தலைன்னு குற்றச்சாட்டு வச்சுருக்கிறாங்க ஆச்சுங்களா. ஸோ என்னுடைய கன்சர்ன் அது எந்த அரசுங்கிறத பற்றி இப்போ நான் பேச வரல. இந்த அரசு இப்பொழுது தவறாக இதை வந்து எடுத்து கொடுத்துருக்குது தேர்தல் நேரத்துக்கு அவங்களுடைய விளம்பரத்துக்காக. அது தவறானது. பயன்படுத்தினாங்களா இல்லையானா பயன்படுத்திக்க கொண்டான ஆதாரம் இருக்குது. இதுக்கு அவங்க பதில் சொல்லணும். பயன்படுத்தினாங்களா இல்லையாங்கிறது சொல்லணும். டெஃபினட்டாக அது தேர்தல் ஆணையத்தை நாங்கள் அணுக வாய்ப்பு இருக்குதுங்க. இது தவறானது. சரி இவங்க கடந்த இது கொடுத்துக்கலாமே 5,000 ரூபா கடந்த மாதத்துலையும் மே மாதம் கடந்த 2025 வந்து ஏப்ரல் மார்ச் மாதம் வந்தது, ஏப்ரல் வந்தது, மே வந்தது, ஜூன் வந்தது. அதே போல் 2024 வந்தது மே. எல்லா வருஷமும் ஒவ்வொரு வருஷம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வருதே. தேர்தல் ஆணையத்தை மட்டும் அணுகுவோம் அப்படின்றது வந்து உங்களுடைய நோக்கமே வந்து தேர்தலை மையப்படுத்தி தான் இருக்கு அப்படின்றத புரிஞ்சுக்க முடியல. இல்லை அப்படி இல்லை. நான் நீதிமன்றம் போக மாட்டேன்னு சொன்னான். இல்லை போக மாட்டேன்னு சொன்னேன். அது முதல்ல பத்திரிக்கையாளர் சந்திப்போம்னு சொன்னோம். பத்திரிக்கையாளர் சந்திப்போம் உங்கள் மூலமாக நீங்கள் பப்ளிக் கொண்டு போங்க. பொறுத்திருந்து பாருங்கள். தேவையினுடைய அடிப்படையில் எங்கள் அடுத்த கட்ட நகருக்குமே தவிர அதை எது இப்போ வேணும் சொல்ல முடியாது. இப்பொழுது பத்திரிகையாளர் மன்றம் தான். இல்லை தேர்தல் ஆணையம் மாற்றி இப்பொழுது வந்து பத்திரிகையாளர் இந்த நிமிஷத்துக்கு பத்திரிகையாளர். அடுத்து நாளைக்கு என்னங்கிறது நாளைக்கு மேலும் கூட சொல்கிறேன். எங்களுடைய மாநாட்டு தீர்மானத்தை படிச்சிங்களா? அதில் வந்து 19வது தீர்மானம் நாங்கள் போட்டிருக்கிறோம். அதாவது தேர்தல் விதிமுறைகளை ஜனவரி மாதமே அமல்படுத்தணும்னு போட்டிருக்கிறோம். தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் இப்போ எடுத்துகிட்டு பார்த்தியா, தேர்தல் ஆணையம் தமிழ்நாட்டில் விதிமுறைகள் மீறாமல் இருக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் தேர்தல் விதிமுறைகளை ஜனவரி மாதத்துக்குள்ளாக அமல்படுத்த வேண்டும்ங்கிறது ஜனவரி மாதம் 7ஆம் தேதி நாங்கள் நடத்திய மாநாட்டிலே போட்டிருக்கிறோம். புதுசாக அதில் ஒன்று ரகசியமே கிடையாது. அது தேர்தல் ஆணையத்தை வச்சுருக்கிறோம். நீங்கள் நீதிமன்றம் கேட்டதான் நீதிமன்றத்துக்கு வந்து நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை வந்தால் போவோம், போகலைன்னா அது வந்து அவசியம் இல்லை. நான் முதல்ல வந்து பொதுமக்கள் மத்தியில் கிளாரிஃபிகேஷன் வேண்டிய பொறுப்பு
ஒரு இயக்கத்தை நடத்தக்கூடியவர் இந்த மக்களோடு மக்களாக இருக்கக்கூடியவர் எங்களுடைய கடமை அந்த அடிப்படையில் சொல்கிறோம். தொடர்ந்து பேசிட்டு இருக்கீங்க. ஆனால் திமுக இந்த மாதிரி மடைமாற்றம் நடவடிக்கை பண்ணுறாங்க. நிதியை திமுக அழுத்தம் கொடுக்கறதுக்கு யாரோட சேர்ந்து அழுத்தம் கொடுக்குறாங்க? இதில் வந்து தனியாக எந்த அரசியல் கட்சிக்கும் நான் வந்து அழைப்பு கொடுக்க முடியாது. தமிழ்நாட்டில் கூட ஒவ்வொரு தனி நபருக்கும் ஒவ்வொரு அமைப்புக்கும் இந்த மக்கள் மீது இந்த மக்கள் மேம்பாடு அடைய வேண்டும் நினைக்கக்கூடிய ஒவ்வொருவரும் ஒவ்வொரு அரசியல் கட்சியும் இது குறித்து அக்கறை கொள்ளணும், இதை கண்டிக்கணும், சேர்ந்து குரல் கொடுக்கணும். இல்லை இப்பொழுது இது வந்து இப்போ தேர்தல் பேசக்கூடிய இதல்ல. நான் வந்து தேர்தல் காலகட்டமாக இருந்தாலும் கூட இன்று இது குறித்து இது வந்து எந்த விதத்துலையும் இது வந்து டைலூட் நீர்த்து போயிடக்கூடாதுக்காகத்தான் இந்த பிரச்சனை நினைக்கிறேன். சார், கடந்த ப்ரெஸ் மீட்டில் வேணுன்னா அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள வந்து கூட்டணி அறிவிப்பேன்னு சொன்னீங்க. 2-3 வாரங்கள் கடந்துருச்சு. எப்போ வேணுன்னா உங்களுடைய கூட்டணி அறிவிப்பு? அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள. ஏதா போன முறை சொன்னீங்க? இல்லை, அடுத்த ஒரு வாரத்துக்குள்ள. தேர்தல் அறிவிப்பு முன்னாடி வந்துருங்களா? பேச்சுவார்த்தை தொடங்கிட்டீங்களா இல்லையா? நாங்கள் அப்படியெல்லாம் வந்து நேரடியாக பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. அப்படி பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டே இருக்கிறது. தேர்தல் சம்பந்தமான பேச்சுவார்த்தை சுமூகமாக நடந்து கொண்டே இருக்கிறது. அது யாருங்கிறது அதாவது கூட்டணி என்பது வேறு, இந்த பிரச்சனை வேறு அப்படின்னீங்க. கூட்டணி என்பது வேறுனா பாஜக பேச்சுவார்த்தை கேட்டீங்க, பேச்சுவார்த்தையை சொல்ற கூட்டணி பற்றி பேச்சுவார்த்தை அது இன்னொரு 7 நாள் அது எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். ஒன்றும் இல்லை இல்லை இன்னைக்கு வந்து நம்ம டைலூட் ஆகணுவாங்க. இன்னைக்கு வந்து இது ஒரு மிக முக்கியமாக தமிழ்நாட்டில் இன்னைக்கு வந்து மிகவும் முக்கியமாக அது கூடப்பா பேசும் பொருளாக இருக்கக்கூடிய இந்த விஷயம். அதனால் வந்து கொஞ்சம் கொடுக்கணும், கொஞ்சம் கொடுத்துருங்க. அது வந்து நாங்கள் இன்னும் அதாவது தீர்மானம் 19 குருசாமி சார் கொஞ்சம் பார்த்துங்க. தமிழ்நாட்டில் 2026 சட்டமன்ற தேர்தல் நேர்மையாக நடைபெற வேண்டும் புதிய தமிழக கட்சி விரும்புகிறது. ஆட்சி, அதிகாரம், பணபலம், சாதி பலம் மற்றும் அடியாள் பலம் உள்ளிட்ட எந்த அம்சங்களும் மேலோங்க தேர்தல் ஆணையம் அனுமதிக்கூடாது. எனவே வாக்குப்பதிவு தேதிக்கு குறைந்தது 3 மாதங்களுக்கு முன்பிருந்தே தேர்தல் ஆணையத்தின் முழு கட்டமைப்பாக தமிழ்நாடு நிர்வாகம் கொண்டு வரப்பட வேண்டும் என நாடு வலியுறுத்து. இது வந்து நாங்கள் இதெல்லாம் வந்து தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்ட பொதுவான அம்சங்கள். ஜனநாயகத்தில் ஒரு தேர்தல் வந்து முறையாகவும் நேர்மையாக நடைபெறும் அக்கறையோடு போட்டிருக்கிறோம். அதனால் இப்படி இந்த பிரச்சனை வந்து பெரிய அளவுக்கு வந்ததுனால பேசுகிறோம். இவங்க வந்து அதனால அது பேச வேண்டிய நிலை வருது. இதே தீர்மானம் 13 வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்லி வந்து தீர்மானம் பண்ணீங்க. அந்த நிலைப்பாட்டில் எப்படி இருக்கீங்க? அதில் சரி, அதில் ஒன்றும் மிக சரியாக இருக்கிறோம். போன முறை சொல்லும்போது அது சரியாக இருக்கிறோம். கூட்டணி ஆட்சின்னு சொல்லக்கூடிய கட்சிகளோட கூட்டணியா? இல்லை, அது சரியாக இருக்கிறோங்கிற இதுங்க. நான் வந்து இப்பொழுது இல்லை நான் இப்போ அன்னைக்கு ஆமாம் அதே சொன்னேன்ல, அது புதிய தமிழக கட்சி அது என்றுமே கொள்கையில் வந்து சரியா இருக்கிறோம். அதில் தம்பிகள் நீங்கள் எப்படி வேணாலும் முடிவு எடுத்துக்கங்க. அதில் வந்து அதில் நாங்கள் அது தெளிவாகவும் உறுதியாகவும் வலுவாகவும் இருக்கிறோம். இந்த நிமிடத்திலும் நாளை இருப்பேன், தொடர்ந்து இருப்போம். நன்றி. அதாவது இந்த கொள்கையை சொன்னால் அதுக்கு இதில் சரியா இருக்கிறீங்களா? சரியா இருக்கிறேன், சரியா இருப்போம். பொறுத்திருந்து பாருங்கள். இல்லை நாடெல்லாம் சொல்ல முடியாதுங்க. ஆனால் நீங்கள் கேட்ட கேள்விக்கு அதனால் வந்து அதில் தான் நிற்கிறோம், அதுதான் நிற்போம். இல்லை சார், இல்லை சார், தான் போகல. இல்லை சார், இல்லை அதுக்கு நேரம் இல்லை சார். இல்லை மழைப்பெல்லாம் வந்தது. நான் வந்து இப்போ எனக்கு டைம் இல்லைங்க. நன்றி, வணக்கம். ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இப்போ இதை கொண்டு போங்க. இது வந்து இல்லை அதில் நீங்கள் கேட்குறதுல கொள்கையை கேட்டீங்க. அது உறுதியாகிறது சொல்லிட்டு அவ்வளோதான். மற்றபடி எதுவும் பேசலை இல்லைங்க. நான் கொள்கை ரீதியாக உறுதியாக இருப்பேன்னு சொல்லிட்டேன், உறுதியாக இருக்கிறேன்னு சொல்லிட்டோம். மற்றபடி அதுக்கெல்லாம் அதுக்கப்புறம் பார்த்துக்குவோம். சார், இந்த 5000 ரூபாய் விவகாரத்தில் வந்து திமுக கூட்டணிகளை தவிர மற்ற எதிர்நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய எதிர்கட்சிகள் தான் வந்து எதிர்த்துருக்காங்க. அப்போ வந்து நீங்கள் எதிர்கட்சியில் தான் போகிற வாய்ப்பு இருக்கா? இல்லை, என்னுடைய நிலைப்பாடு
இந்த நாட்டினுடைய ஒடுக்கப்பட்ட மக்கள் சுதந்திரம் பெற்று 78 வருடங்கள் கழித்தும் கூட முன்னேற முடியாமல் இருப்பதை கணக்கிலே கொண்டு இந்தியாவுடைய திட்ட கமிஷனால் முன்மொழியப்பட்டு இந்தியா முழுமைக்கு அமலாக்கப்பட்டு வருகின்ற, இன்னும் சொல்லப்போனா அண்டை மாநிலமான ஆந்திராவிலும் கர்நாடகத்திலும் மற்றும் தெலுங்கானாவில் இதுக்கு தனி பட்ஜெட் போட்டு இந்த சிறப்பு உள்கூறு திட்டங்கள் முறையாக அமலாக்கப்படுகிறது. மகாராஷ்டிரா உட்பட தமிழ்நாட்டில் மட்டும்தான் இது பல குளறுபடிகள் ஏற்பது, இப்பொழுது மிகப்பெரிய குளறுபடி ஏற்பட்டிருக்கிறது என்பது வெட்ட வெளிச்சமான காரணத்தினால நான் இதை முதல்ல தமிழ்நாட்டு மக்களுக்கு அம்பலப்படுத்த வேண்டிய நிலைமை இருக்கிறது. அதுக்காகத்தான் இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்பு. தயவு கூர்ந்து இதை கொண்டு போங்க. நாளை தேர்தல் நிச்சயமாக கூட்டணி அறிவிக்கிற போது கோயம்புத்தூர் அறிவிக்கிறேன். நன்றி, வணக்கம். தமிழக வெற்றி கழகத்தினுடைய இந்த கூட்டங்கள் பல்வேறு பகுதிகள் நடந்துட்டு இருக்குது. அந்த கூட்டங்கள் பொதுவாகவே ஒரு கட்டுப்பாடற்ற ஒரு கூட்டமாக தான் இப்போ வரைக்கும் இருந்துட்டு இருக்குன்ற ஒரு கருத்து இருக்குது. குறிப்பா கரூர் சம்பவம், சேலத்துல கூட ஒருத்தர் உயிரிழந்தாரு. அந்த சேலத்துல கூட ஒருங்கிணைத்து நடத்தியிருந்தா அந்த ஒரு உயிரிழப்பு ஏற்பட்டிருக்காது அப்படின்ற ஒரு கருத்து இருக்குது. அது உங்களுடைய கருத்து என்ன? அதை பற்றி சொல்ல முடியாது சார். நீங்கள் எல்லா கேள்விக்கும் எனக்கு பதில் தெரியாது. நான் என்ன தமிழக வெற்றி கழகத்தினுடைய அந்த கூட்டம், அவங்களுடைய அந்த கட்டமைப்பு, அவங்களுடைய ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கதா பாக்குறீங்க? அந்த கட்சிக்கு மட்டும் தான் கூட்டம் வருதா? மற்ற எந்த கட்சிக்கும் இதுவரை அவங்க நடத்தின எல்லா கூட்டத்திலும் சேர்த்து ஒரு 50 பேர் வரைக்கும் உயிரிழந்திருக்காங்க. உயிரிழப்புகள் தொடர்ந்துட்டே இருக்கு. நீங்களும் தொடர்ச்சியா பல கூட்டங்கள் நடத்துறீங்க. அந்த மாதிரியான அஸ்மாதங்கள் எங்கேயுமே நடந்தது இல்லை. அந்த மாதிரி உயிரிழப்புகள் நடக்கும் பொழுது அதை தடுக்கிறதுக்கு என்ன செய்யணும்? மத்தியானம் 12 மணிக்கு மீட்டிங் நடத்துறதுக்கு காவல்துறை அனுமதி கொடுக்கக்கூடாது. இது அப்பட்டமான மனித இல்லை. நான் சொல்கிறேன், மத்தியானம் 12 மணிக்கு அரசாங்கம் ஒரு மீட்டிங் கொடுக்குமா? போலீஸ் கொடுப்பாங்களா ஒரு அரசியல் கட்சிக்கு? எப்படி நடத்துறது? 12 மணிக்கு நடத்துங்கன்னு நீங்கள் போலீஸ் உத்தரவு போடுவீங்களா நீங்கள் ஒரு அரசியல் கட்சிக்கு? என்ன நியாயம் இது? இங்கே பாருங்க, அப்படியே இருந்தாலும் கூட நீங்கள் ஈவினிங் நடத்துங்க அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணியிருக்கணும். எப்படி? நான் நீங்கள் கேட்ட கேள்வி ஒரு அரசியல் கட்சி சம்மர் பிப்ரவரி மாதம் உச்சி வெயில் இருக்கிறது, 12 மணிக்கு மீட்டிங் நடத்துங்க, 1 மணிக்குள்ள முடிக்கணும்னு சொல்லுவீங்களா நீங்கள்? எந்த விதத்தில் நியாயம் இது? என்ன அரசாங்கம் நடத்துறீங்க? என்ன போலீஸு? அதே நேரத்துல அந்த முறையா அனுமதி சீட்டு இருக்கிறவங்க 4000 அதுக்குள்ள வேண்டாம். ஃபர்ஸ்ட் பேசிக் போங்க சார். வெயில்ல நிக்க முடியுமா சார்? நீங்க எப்படி சார் இது? நான் பாருங்க சார், சார் அப்படி போலீஸ் அது கொடுத்தாலும் தப்பு சார். அது நாங்கள் போலீஸ் மக்களுடைய உயிரை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு போலீஸ் கிட்ட இருக்குது. நீங்க தான் பண்ணணும். வெயில் தாக்கம் இருக்குமா இல்லையான்னு கொற்ற மலையில் கொடுப்பீங்களா? நீங்கள் புயல் அடிக்கிற மீட்டிங் எடுக்கணும்னு சொல்லுவீங்களா சார்? நீங்கள் சார், நீங்கள் கேட்ட கேள்வி அந்த கேள்வி அதோடு நிறுத்துங்க. இல்லை 12 மணிலேருந்து 1 மணி வரையில் மீட்டிங் நடத்துன்னு கட்டளை இடுறது எப்படி சரியாக இருக்க முடியும்? யாராக இருந்தாலும் சரி சார் அட்வைஸ் பண்ணணும் சார், கூப்பிட்டு பேசணும் சார். அரசியல் ஒரு அறிவு இல்லாம, அரசியல் ஞானம் இல்லாம அவங்க ஒரு கூட்டம் நடத்துறாங்கன்னு சொல்றீங்களா? நன்றி, வணக்கம் சார். இல்ல அது கூட சொல்லிடலாமே, அவங்களுடைய அந்த ஒருங்கிணைப்பு எப்படி இருக்கு? பாஜக மாநில தலைவர் ஒரு நடிகையோட விஜய் ஒப்பிட்டு பேசியிருக்காரு. அதை எப்படி பாக்குறீங்க? தெரியல சார், அதெல்லாம் என்னென்னு நான் அவ்வளவு தூரம் பார்க்கறதில்ல. இல்லை, எனக்கு நேரம் தெரியல. அது என்னன்னு தெரியல சார். அது மொத்தம் தாவேகா கூட ஓரளவுக்கு மேட்ச் ஆகுது சார் உங்களுடைய பேச்சு. அது பாருங்க, நீங்கள் கேட்டீங்க, நான் சயின்ஸாக ஒரு டாக்டராக பதில் சொல்கிறேன். அந்த கேள்வி ஒரு மருத்துவராக 12 1 மணிக்கு சன்ஸ்ட்ரோக் வராதா? ஏன் போலீஸ் அட்வைஸ் பண்ணல? இதுதான் என்னுடைய டாக்டர் கிருஷ்ணசாமி புதிய தமிழ் தலைவர் விட்டுருங்க. ஒரு மருத்துவராக மட்டும் அணுகுங்க. எல்லா கட்சிகளும் தான் 12 மணிக்கு மீட்டிங் நடத்துறாங்க சார். மற்ற கட்சிகள் அந்த நேரத்துல கேட்கறது இல்ல சார். நீங்க கேட்ட கேள்வி வேற ஒண்ணு.